அரசியல் சாசன சட்டப்பிரிவு 161 பயன்படுத்தி ராஜீவ் கொலை வழக்கு கைதிகள் 7 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதாவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று மதுரை மத்திய சிறையில் உள்ள ரவிச்சந்திரனை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, உடல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ரவிச்சந்திரனை பார்க்க மதுரை சிறைக்கு வந்ததாக கூறினார். இந்திய அரசியல் சட்டம் 161 படி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசிற்கு முழு அதிகாரம் உள்ளதென கூறிய வைகோ, மாநில உரிமைகளை பயன்படுத்துவதில் இது மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக நடவடிக்கையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி வரை எந்த ஒரு மாநில அரசும் இந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசியல் சட்டத்தின் பிரிவு 161 பயன்படுத்தி இவர்களுக்கு விடுதலை வழங்கி அது மற்ற மாநில உரிமைகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வழிகாட்டுவதாக அமையலாம்.